அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கும் கும்பராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரும். அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு உறவுகளால் சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வெகு நாட்களாக சந்திக்க நினைத்தவர்கள் தொடர்பு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6இல் புதன் அமர்ந்திருப்பதால் நீங்கள் நினைத்த சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5இல் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் நேர்மறை விஷயங்கள் அதிகம் நடக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பலம் பெற்றிருப்பதால குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட தேவை இருக்காது. வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்குங்க. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் பலன் தருங்க. நீங்கள் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரவு 8 செலவு 10 என்ற கதை போல வரவுக்கு மிஞ்சிய செலவுக்கான சூழ்நிலை வந்து நிற்கும் என்பதால யோசித்து செலவு செய்ய வேண்டுங்க. கூடுமான வரைக்கும் கும்பராசினியர்களான நீங்கள் இந்த வாரத்தில் அகலக்கால் வைக்க கூடாது. ஆடம்பர பொருட்கள் மீது பணம் போகக்கூடாதுங்க, மனம் போகக்கூடாது. அதே போல் ராசியில் தோஷம் இருப்பதால பேச்சாலும் செயலாலும் நீங்களே மாட்டிக்கொள்ளும்படியாக நடக்க வேண்டாம். மௌனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் ஒரு சில தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துல கும்பராசினியர்களான உங்களுக்கு நற்பலன்களை பெறும் விதமாக பல நன்மைகள் ஏற்பட இருக்கு. பணவரத்து அதிகரிக்க இருக்கு. அதே நேரத்தில் செலவுகளும் சற்று அதிகமாக தாங்க அமைய இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு துணிச்சல் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் அடுத்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்கள்ல இறங்கி விடுவீங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற இடமாற்றங்கள் உண்டாகலாம். தன்னை தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறருடன் உயர பாடுபட இருக்கீங்க. மனோதைரியம் அதிகரிக்க இருக்கு. எல்லா வகையிலும் சுகம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்கு. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களான உங்களுக்கு பணவரத்து என்பது திருப்திகரமாக இருக்குங்க. சிறிய அளவில் வயிறு கோளாறு உண்டாகலாம். தூக்கம் குறையுங்க. எதிர்பாலினத்தாரின் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக நடைபெற இருக்கு. முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் கும்பராசினியர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்க பெற இருக்கீங்க. சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க. அதே போல சக ஊழியர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்க இருக்கு. தொழிலில் இருந்த மெத்தன போக்கு மாறுங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலனை தரும். திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாம தாமதம் ஏற்படலாங்க. சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது என்பதை கிரக நிலைகள்
மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாக இருக்குதுங்க. சகோதரர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே இந்த வாரத்தில் மனம் விட்டு பேசுவது மூலம் கருத்து வேற்றுமை வருவதை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். அதே போல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தரும். அதே போல குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வளர விடாமல் சமாளித்து விடுவீங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றி காண இருக்கீங்க. பணவரத்து திருப்தி தரும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்கு என்றாலும் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்ள எடுக்கும் முயற்சிகள்ல தடை ஏற்படுங்க. அதனால் கொள்முதல் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. விவசாய கூலி வேலை செய்வோரோடு அனுசரித்து செல்லுங்க. அரசு மானியங்கள் உதவிக்கு வருங்க. பழைய கடன்கள் வசூலாக கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் நீங்குங்க. பணவரத்து என்பது மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை குறைய இருக்கு. வாக்கு வன்மையால் நன்மை உண்டாக இருக்கு. நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு காரியம் சாதகமாக முடியுங்க. விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்பட இருக்கு. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த நிதி உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலையில் காணப்படுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லதுங்க. கல்வியை பற்றிய கவலை நீங்க இருக்கு. திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற இருக்கீங்க. உயர்கல்விக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. குறிப்பா வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்கு. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. தாயாரையும் பெருமாளையும் மனப்பூர்வமாக வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.